வணக்கம் நட்புகளே, மேகவாணி ஆடியோ நாவல் சேனல்களுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் ஆர்ஜே காமாட்சி. உன் ஊரையே தீய வச்சு கொளுத்தணும் டால்ஸ் என அஷிதா பொங்கிட, நீ ஏண்டி திருடனேன்னு ஒத்துக்கிட்ட? அந்த ரங்கனை பிடிச்சு கொடுத்திருக்கலாம்ல என்று விகானா ஆதங்கத்துடன் கேட்டாள். நான் சொல்லி நம்புற அளவு அங்க யாரும் இல்ல. ஏற்கனவே நான் திருடுறது ஊர்ல எல்லாருக்கும் தெரியும். சோ பேனா பென்சில் திருடுறவ நகையும் திருடி இருப்பேன்னு ஆணித்தரமா நம்புனாங்க. அதுக்கு மேல மறுத்து பேசி கூட கொஞ்சம் அடி வாங்கி பாடிய பஞ்சர் ஆக்குறதுக்கு மூடிக்கிட்டு இருக்கிறது 1000 டைம்ஸ் பெட்டர் டால்ஸ் என்றால் கேலி போல. அது அவர்களின் மனதையும் புண்ணாக்கியது. ஆடவர்களுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. சஜித் தான், என்ன மனுஷங்களோ, எப்படி ஒரு சின்ன பொண்ண இப்படி தண்டிக்க முடியுது, அறிவே இல்லாதவனுங்க என முகத்தை சுளித்தான். ஜோஷித்தோ, அதெல்லாம் அறிவு பொங்கி வழியுதுடா, அது இருக்க போய் தானே இவளை நேக்கா மாட்டி விட்டுட்டு நகையையும் ஆட்டைய போட்டிருக்கான், தட்ஸ் கவுண்ட்ரல் என பல்லை கடித்தவன், உன் ஊர் பேரை மட்டும் சொல்லு ஷவி, எல்லாரையும் நிக்க வச்சு சுட்டு தள்ளுறோம் என்றான் ஆவேசமாக. அவர்களை இப்போதும் அவள் விழிகள் வியப்புடன் தான் நோக்கியது. ஸ்வரூப் எந்த எதிர்வினையும் காட்டவில்லை. கோபத்தையும் சரி, அவளுக்காக துடிக்கும் மனதையும் சரி. அப்ப நான் சொல்றத நீங்க நம்புறீங்களா என்ன? சற்றே ஆச்சரியம் கலந்து கேட்டவளிடம், ஏன் நம்பாம என புருவம் சுருக்கி பார்த்தான் ஸ்வரூப். இப்போதுதான் அவனது தோள்கள் தன் தோள்களுடன் உரசுவதையே உணர்ந்தவள் மெல்ல அவன் கையை விடுவித்துக் கொண்டு, இல்ல, உங்க வீட்டுல திருட வந்தவ நகைய திருடி இருக்க மாட்டேனா என்ன? உங்களுக்கு அந்த சந்தேகம் வரவே இல்லையா என ஏதோ ஆர்வம் தோன்ற கேட்டு விட்டாள். அதில் அவளை சுவாரஸ்யத்துடன் பார்த்தவன், சந்தேகம் வந்திருக்கும். ஒருவேளை நான் காட்டின பணத்தையும் நகையையும் வாங்கிட்டு உண்மையை சொல்லிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ விட்டு போயிருந்தா மேபி சந்தேகம் வந்திருக்கலாம். ஆனா இப்போ வரல, அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வரமாட்ட என்றதில் உச்சவிக்கு ஏனோ சிறு திருப்தி. நிக்கியிடம் இந்த விஷயங்களை சிறு வயதாக இருக்கும் போது பகிர்ந்திருக்கிறாள். அப்போது அவனுக்கு அது புரிந்ததா இல்லையா என்று கூட தெரியவில்லை. ஆனாலும் கள்ளம் கபடம் இல்லாமல் நட்பு பாராட்டுவான். வேறு யாரிடமும் அவள் தன்னை பற்றி கூறுவதில்லை. தனிமையே அவளுக்கு உற்ற தோழி. பணம் வேண்டும் நேரத்தில் திருட்டு வேலையில் ஈடுபடுபவள் வேண்டிய பணம் ஈட்டியதும் தானே தனியாய் ஊர் சுற்றி பணத்தை செலவழித்துவிட்டு மீண்டும் அடுத்த திருட்டில் இறங்குவாள். அவளது வாழ்க்கை முறை மாறியது கூட தோழிகள் வந்த பின்னால்தான். இருப்பினும் ஏன் நான் சரிப்பட்டு வரமாட்டேன் என சிலுப்பியபடி கேட்க அவளை நக்கலாக ஏறிட்டவன், கேவலமா என்கிட்ட மாட்டிக்கிட்ட, அதுக்கப்புறமும் பணத்தாசை காட்டி உன்னை செட்டில் பண்ண பார்த்தேன். பட் நீ மடங்களையே. பொழைக்க தெரிஞ்சவளா இருந்தா இந்நேரம் அதை வாங்கிட்டு கிளம்பி இருக்கணும் என்றதும் கழுத்தை வெட்டி கொண்டவள், எனக்கு உழைச்சுதான் சாப்பிட பிடிக்கும். அதே பணத்தை திருடி எடுத்துட்டு போயிருந்தா நிம்மதியா இருந்திருப்பேன். திருடாத காசு ஒட்டாது டைனோசர் என வெகு நேர்மையுடன் கூறியவளை தீயாக முறைத்தான். ஜோஷித், இனிமே திருடுறத பத்தி 3 பேரும் பேசுனீங்க, கரண்டிய காய வச்சு சூடு வச்சிடுவேன். பணத்தை காட்டியும் நீங்க 3 பேரும் ஒருத்தர் காட்டி கொடுக்காத ஒரே காரணத்துக்காகத்தான் உங்களை சேவ் பண்ணணும்னு கூட வச்சு சுத்திட்டு இருக்கோம் என்றதும் 3 பாவைகளின் முகமும் வியந்தது. பின் பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர்கள் அடுத்த கட்டமாக மேகனாவை தேடும் பணியில் ஈடுபட்டனர். 6 பேருக்குமே உடலில் ஏற்பட்ட காயங்கள் சோர்வுற வைத்தாலும் சற்று நேரம் கடத்தினாலும் தலைக்கு மேலே தொங்கும் கத்தி எப்போது வேண்டுமானாலும் கழுத்தை நறுக்கும் என்ற உண்மை உணர்ந்து வேகமாக செயல்பட்டனர். மேகனா பத்தி வேற ஏதாவது டீடைல்ஸ் தெரியுமா விஷா? தீவிரத்துடன் சொரூப் கேட்க, உதட்டை பிதுக்கியவள், இல்ல டைனோசர், ரொம்ப வருஷம் ஆகிடுச்சுல்ல, பெருசா டீடைல்ஸ் எதுவும் ஞாபகம் இல்ல. அவளை பத்தி எனக்கு பெருசா எதுவும் தெரியவும் செய்யாது என்றவாறு சிந்தித்தவள், ஏய் ஸ்வரு, இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த நான் சொல்லாம விட்டுட்டேன் பாரேன் என ஆர்வத்துடன் ஆரம்பித்தாள். அதே ஆர்வம் அவனிடமும் தொக்கி நிற்க, என்னடி என கேட்டான் இயல்பாக. ஜுவனைன்ல ஒரு வார்டன் இருப்பாரு, ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துப்பாரு என்றதும் சஜித், வித்தியாசமானா எப்படி ஷவி என கேட்க, அவளோ யோசித்து குழம்பி தலையையும் சொரிந்து கொண்டாள். ஐயோ, எனக்கு சொல்லவே தெரியல,
அத சொன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுமான்னு தெரியல. ஒரு மாதிரி யார் என்ன சொன்னாலும் கேப்பாரு என்றாள். விஹானா, இதுல என்ன டால்ஸ் வித்தியாசம் இருக்கு என்றதில், ஆனா எனக்கு வித்தியாசமா தெரியும் டால்ஸ். இப்ப இந்த டைனோசர் சஜி கிட்ட ஒரு விஷயம் பண்ண சொன்னான்னா இவன் என்ன பண்ணுவான்? உடனே செய்வான் தான். ஆனா அதுல அவனோட ஐடியாஸ், அவனோட சந்தேகத்தையும் கிளியர் பண்ணிக்குவான் தானே. அப்படிதானே சஜி என சஜித்திடம் வினவ, அவனும் அவள் சொல்ல வருவது புரியாமல் தலையாட்டினான். ஆனா அந்த வார்டன் அப்படி இல்ல. அவரோட ஹையர் அபிஷியல் சொல்றத கேட்டுக்கிட்டா ஒரு நியாயம் இருக்கு. ஆனா பத்ரி சொல்றத எல்லாம் கேப்பாரே என்றதும் ஜோஷித், அவன் பணம் ஏதாவது கொடுத்து அவரை கைக்குள்ள போட்டு வச்சிருக்கலாம் என்று யோசனை கூற, எனக்கு அப்படி தெரியல ஜோ. வீட்ல வளர்க்கிற நாய்க்குட்டி எல்லாம் பாத்திருக்கியா? நம்ம சொன்னதை உடனே காலை மடக்கி உட்கார்ந்து பவ்யமா கேக்கும்ல, அந்த மாதிரி ஃபீல் ஆகும் எனக்கு அவரை பார்க்கும்போது என கூறி முடிக்கையில், என்னது இங்கேயும் நாயா? இந்த நாயின்ற வார்த்தை என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது டால்ஸ் என அஷிதா மிரண்டாள். ஸ்வரூப்பிற்கு அவளது உணர்வை அசட்டை செய்ய இயலவில்லை. எங்க சுத்தினாலும் இந்த டாக் கான்செப்ட் தான் வருது, என்னவோ இருக்கு இதுல என சிந்தனையுடன் கூற, நடக்கிறத எல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு ஸ்வரு. ஒருவேளை கடத்தினவங்க மேல ஏதாவது ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்களோ என உற்சவி கேட்டதில், இருக்கலாம் டி என்றவன், ஜோ, கார்டனோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன ஆச்சு என வினவினான். இன்னும் 1 ஹவர்ல வந்துடும் ஸ்வரா. மேபி அத பார்த்தா கொஞ்சம் கிளியர் விஷன் கிடைக்கலாம் என்றான். விஷா, அந்த வார்டன் இப்போ அதே இடத்துலதான் இருக்கானா? அவன்கிட்ட விசாரிக்கலாமா என உற்சவியிடம் வினவ, அதுதான் முடியாது. ஒரு நாள் அந்த ஆளு ஜுனைல்குள்ளேயே சூசைட் பண்ணிக்கிட்டான் என்றதும் என சலித்தான். அவனது சோர்வை பொறுக்க இயலாமல், ஆனா அங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ற வார்டன் ஒருத்தவங்க இருக்காங்க, பேர் பரிமலா. அவங்கதான் என்ன நர்சிங்குக்கும் சேர்த்து விட்டாங்க என ஒரு கணம் தயங்கியவள், அவங்களோட நம்பர் அட்ரஸ் எல்லாம் என் ரூம்ல இருக்கு, அதுக்கப்புறம் நான் அவங்கள கான்டாக்ட் பண்ணவும் இல்ல என்றாள். ஏன் டால்ஸ் என அஷிதா கேட்க, நர்சிங்ல இருந்து பாதியில வந்துட்டேன்னு சொன்னதுக்கு நீ திருந்தவே மாட்டேன்னு கோபத்துல போனை கட் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் நான் பேசல என்றதும் ஸ்வரூப் சற்று கனிந்து, கவுன்சிலிங் போயிருக்கலாம்ல என்றான் மென்மையாக. அது போற அளவு எனக்கு பொறுமை இல்ல. திருடனா சந்தோஷமா இருக்கு, அதையே நான் கெடுத்துக்கணும். இப்ப 2 நாளா நீதான் என்னை எதுவும் திருட விட மாட்டேங்கிற, அதுவே எனக்கு ஒரே ஃபீலிங்கா இருக்கு என்று மிகவும் வருந்தி கூறியவளை அமைதியுடன் பார்த்தானே தவிர அதற்கு பதில் கூறவில்லை. அஷிதாவும், எனக்கும் கூட பிக் பாக்கெட் அடிக்காம கை நமனமனு தான் இருக்கு என முணுமுணுத்து சஜித்தின் சின பார்வையை பரிசாக வாங்கி கொண்டாள். இவன் பாக்குறத பார்த்தா என் திருட்டு ஆர்வத்துக்கு தடா போற்றுவான் போலையே என்று தனக்குள்ளேயே நொந்தாள். ஸ்வரூப், கிளம்பலாம். இவர் ரூம் போய் பரிமலாவோட டீடைல்ஸ் எடுத்துட்டு அவங்கள கான்டாக்ட் பண்ணலாம். அவங்க கிட்ட இருந்தும் தகவல் கிடைக்கலனா ஜொனைல்கே போயிடலாம் என்றதும் ஜோஷித், நம்ம ஏண்டா போகணும்? அதான் மினிஸ்டர் கிட்ட சொன்னா அவரே ஜொனைல்ல ரெக்கார்டை வாங்கி நம்ம கிட்ட குடுத்துடுவாரே என்றான். வேணாம் ஜோ, இப்போதைக்கு யாரையும் நம்பி எதையும் சொல்ல வேணாம், யாரோட ஹெல்ப்பையும் எதிர்பார்க்கவும் வேணாம். அந்த மினிஸ்டர் மேலேயே எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குதான் செய்யுது நாகா விஷயத்துல. நம்மளே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி எதுவுமே முடியலன்னா கடைசி ஆப்ஷனா மினிஸ்டரை நம்ம கஸ்டடியில வச்சு விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சுக்கலாம் என்றதும், மினிஸ்டருக்கே இந்த நிலைமையா என விஹானாதான் மிரண்டாள். அனைவரும் உற்சவியின் அறையில் இருக்கும் தகவலை எடுக்கும் பொருட்டு பிரைவேட் ஜெட்டில் சென்னை சென்று இறங்கினர். அங்கிருந்து காரில் உற்சவியின் வீட்டின் அருகில் நிறுத்த பெண்களுக்குள் கிசுகிசுவென பேச்சு வளர்ந்தது. நீ போ டால்ஸ், நீ போ ஆஷி என மூவரும் மாறி மாறி கூறிக்கொள்ள கண்ணாடி வழியே உற்சவியின் முகத்தை கண்ட ஸ்வரூப், ஏய் திருடி, உனக்கு தானே உன்னோட பொருளை எங்க வச்சன்னு தெரியும், போய் எடுத்துட்டு சீக்கிரம் வா என்றிட, நான் மட்டும் போக மாட்டேன், நீயும் வா என்று அவனையும் அழைத்தாள். இவளோட வந்து தொலை என்று அவளுடன் சென்றான். சிறிய கேட்டை தாண்டி மாடி ஏற போனவர்கள் கீழேதான் ஹவுஸ் ஓனர் சதாசிவம் தனியாக இருக்கிறார். மனைவி குழந்தைகளுடன் பள்ளி விடுமுறைக்கு சொந்த ஊருக்கு சென்றிருக்க தனிமையிலே இனிமை பாடியபடி விஸ்கி பீருடன் குடும்பம் நடத்தி கொண்டிருந்தார். உற்சவியோ
மெதுவா வா என அஸ்கி குரலில் பேச, என்னடி உன் வீட்டுக்கே திருட்டுத்தனமா போற என கேட்டவனுக்கு அவள் பதுங்கி பதுங்கி சென்றதைக் கண்டு சிரிப்பு மலர்ந்தது. டேய் டைனோசர், 3 மாச வாடகை பாக்கி 2-3 நாளா சொல்லாம கொள்ளாம வீட்டை பூட்டிட்டு போனதுல அந்த ஹவுஸ் ஓனர் மாங்காய் மடையன் பூட்டை உடைச்சு எங்க திங்ஸ வெளியில போட்டாலும் போட்டிருப்பான் என அடிக்குரலில் கூறியவள் பாதிப்படி ஏறிவிட்டாள். யார் பாது என ஆண் குரல் கேட்டதில் என கண்ணை மூடி நொந்து கொண்டவள் மெல்ல திரும்பி பல்லை காட்டி, ஹாய் சார், ஸ்வரூப், நான் சொன்னல எங்க ஹவுஸ் ஓனர் ரொம்ப நல்லவருன்னு, அது அவருதான் என்று நெளிய ஸ்வரூப்பிற்கு சிரிப்பு முட்டியது. ஆமா ஆமா, ஆனா ஏதோ மாங்காய் மடையன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சே என யோசிக்கும் பாவனையில் கூறிட, அடே என பல்லை கடித்தவள், அவர் வீட்ல மாங்காய் தோட்டம் போட்டிருக்காருன்னு சொன்ன சொரு என சமாளித்து, இவனுக்கு கொஞ்சம் காது மந்தம் ஹவுஸ் ஓனர் சார் என அவனை வாரினாள். அடியே, இப்போது பற்களை கடிக்கும் முறை அவனது ஆனது. போதும் போதும், யார் இந்த பையன், வீட்டை பூட்டிட்டு எங்க போனீங்க என சதாசிவம் அதட்டலுடன் கேட்டதில் ஒரு கணம் திருதிருவென விழித்தவள் ஸ்வரூப்பின் புறம் மெல்ல சாய்ந்து, டைனோசர், கொஞ்ச நேரத்துக்கு உன்ன என் ஃபியான்சியா தத்து எடுத்துக்கிறேன் என்று கூறியவள் அவன் அதனை உணரும் முன்னே, இவர் என் ஃபியான்சி சார் என்றால் கால் கட்டை விரலை நிலத்தில் தேய்த்தபடி. ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கிறவன் கூட உனக்கு என்ன பழக்கம்? அவள் சொன்னது புரியாமல் அவர் பேச, உற்சவி, கர்த்தரே என நொந்ததில் ஸ்வரூப்பிற்கு சிரிப்பை அடக்குவதே பெரும்பாடாக இருந்தது. இதழ்களை மடித்து தன்னை அடக்கிக் கொண்டவன் அவளது கைகளை பற்றி கொண்டு, நானும் இவளோ கல்யாணம் பண்ணிக்க போறோம், இந்த விளக்கம் போதுமா என கண்டிப்புடன் கூற, அவரோ இருவரையும் ஒரு மாதிரியாக பார்த்துவிட்டு உள்ளே சென்று விட்டார். வாடகை கொடுக்க வக்கில்ல, இதுல கல்யாணம் ஒண்ணுதான் குறைச்சல் இதுங்களுக்கு என்று அவர் இலக்காரம் புரிந்தது இருவரின் காதிலும் விழுந்ததில் உற்சவி எப்போதும் போல அதனை தட்டிவிட்டு மாடி ஏறிட ஸ்வரூப்பிற்கு சுறுசுறுவென ஆத்திரம் வந்தது. கோபத்தை அடக்கியபடி அவளுடன் வீட்டிற்கு சென்ற ஸ்வரூப் அவதேஷ் ஒரு பெட்ரூம் அளவிலான சிறிய வீட்டை விழிகளால் துழாவினான். போட்டது போட்டபடி கிடக்கு, உன் வீட்ல ஆட்டைய போட்டுட்டு வந்து வீட்டை கிளீன் பண்ணலாம்னு நினைச்சேன். பாரு, இப்ப என் வீட்டுக்கே நான் ஏதோ கெஸ்ட் மாதிரி வந்துட்டு இருக்கேன் என புலம்பிக் கொண்டவள் சில நிமிடம் செலவழித்து தேடி பின் பரிமளாவின் தகவலை எடுத்து விட்டாள். எஸ், காட் இட் ஸ்வரு, இதுதான் பரிமளா மேம் நம்பர், அட்ரஸ் என்றதில் அதனை வாங்கி பத்திரப்படுத்தி கொண்டவன், வா போகலாம் என்றிட, நீ போ, நான் எங்களுக்கு கொஞ்சம் திங்ஸ் எடுத்துட்டு வரேன், இன்னும் எத்தனை நாள் உங்க கூட ரோந்து போகணுமோ யார் கண்டா என்றபடி ஒரு பையை எடுத்து சானிட்டரி நாப்கின் மற்றும் இதர பொருட்களை அவள் எடுத்து வைத்து கொண்டதில் அவனும், சரி, இருக்கிறத எடுத்து வைடி, ஏதாவது வேணும்னா வெளியில வாங்கிக்கலாம் என்றபடி கீழிறங்கி சென்றான். சிறிது நேரத்தில் உற்சவியும் கீழே வர சதாசிவம் வாசலிலேயே நின்றார். ஆத்தாடி, இவர் என்ன இங்கேயே நிக்கிறாரு, வாடகை கேட்பாரோ? சரி, அட்வான்ஸ்ல கழிச்சுக்க சொல்லலாம் என யோசித்தபடியே அவள் அருகில் வர அவரோ, சாவிய குடுங்கம்மா என்றார் வெகு மரியாதையுடன். சாவி எதுக்கு சார் என அவள் புரியாமல் கேட்க, சார் தான் வீட்டை கிளீன் பண்ணி வைக்க சொன்னாரு, பெயிண்ட் எல்லாம் உதிர்ந்து போயிருக்காம், நீங்க வர்றதுக்குள்ள பெயிண்ட் அடிச்சு வைக்கிறேன், நீங்க திரும்பி வர்றப்ப ஒரு மிஸ்டு கால் மட்டும் கொடுங்க, நான் சாவியோட வெளியில நிக்கிறேன் என்றவரின் பேச்சிலும் செயலிலும் அத்தனை அடக்கம். ஆனால் நேராக நிற்காமல் வயிற்றை பிடித்தபடி லேசாய் குறுகியபடி நின்றார். என்னடா இது, எலி ஹெலிகாப்டர்ல பறக்குது என குழப்பத்துடன் சாவியை நீட்டியவள் திரும்பி வாசற்புறம் பார்க்க, அங்கு காரின் மீது கையை கட்டிக்கொண்டு ஸ்வரூப் தான் அவளை கூர்மையுடன் அளவெடுத்து கொண்டிருந்தான். அவனை பார்த்ததும் சதாசிவமும் சைகையிலேயே, சார் வாங்கிட்டேன் என்று சல்யூட் அடிப்பது போல கூறிவிட்டு தட்டு தடுமாறி வீட்டினுள் நுழைய, ஸ்வரூப்பை யோசனையுடன் பார்த்தபடி வந்த உற்சவி, என்னடா செஞ்ச அவரை, மனுஷன் பொட்டி பாம்பா அடங்கியிருக்காரு என வாயில் கை வைத்தாள். பெருசா ஒண்ணுமில்ல, லைட்டா வயித்துல ஒரு குத்து விட்டு துப்பாக்கியை நீட்டின, பயந்துட்டான் என தோலை குலுக்கி கொண்டவன் அவளிடம் இருந்து பையை வாங்கி டிக்கியில் வைத்தான். அடப்பாவி,
இதுக்கு பேர்தான் உங்க சித்தூர்ல லைட்டா பாஸ் என்றதில் அவன் விழியோரம் சுருங்க புன்னகைக்க அச்சுருக்கத்தின் வரிகளில் கவிதை வரிகளே பிறந்தது அவளுக்கு. இவன் வேற க்ளோஸ் அப் விளம்பரத்துல வர்ற மாதிரி சிரிச்சு வைக்கிறான். பயபுள்ள சிரிச்சா இன்னும் அழகாதான் இருக்குது. அடுத்த வீட்டு தோட்டமா இருந்தாலும் பக்கத்து வீட்டுல இருந்துகிட்டே ரசிக்கிற மாதிரி இவனையும் சைட் அடிச்சு வச்சுக்கணும். விழியோர வரி வழியே வருமான வரி விதிக்கிறாய். அத்தனை வரிகளுக்கும் அள்ளி கொடுக்க கவி வரிகளே கைவசம். யோசிச்ச கவிதைய வெளியில சொன்னா நானும் தெரிஞ்சுப்பேன் என்றபடி டிக்கியை மூடிவிட்டு அதில் ஒரு கையை வைத்துக் கொண்டு ஸ்டைலாக பார்த்தான் ஸ்வரூப் அவதேஷ். ஞாவென விழித்தவள், நான் கவிதை யோசிச்சது உனக்கு எப்படி தெரியும் என தன் வாயால் மாட்டிக்கொள்ள மீண்டும் பல்வரிசை மினுமினுக்க புன்னகைத்தவன், இப்ப எல்லாம் என்ன நினைச்சு கவிதை யோசிச்சு மிஸ் திருடி கவிதாயினி ஆக போறேன்னு நீதனடி சொன்ன என கேட்டான் ரசனையுடன். ஆமால என அசடு வழிந்தவளிடம், சரி கவிதையை சொல்லு என்றான் விடாப்படியாக. அவளும் பாக்கியராஜ் போன்று கையை அவன் முன் நீட்டி ரைமிங்காக கூற, விழியோர வரி வழியே வருமான வரி விதிக்கிறாய். அத்தனை வரிகளுக்கும் அள்ளி கொடுக்க கவி வரிகளே கைவசம். அவளும் பாக்கியராஜ் போன்று கையை அவன் முன் நீட்டி ரைமிங்காக கூற, அடக்கப்பட்ட நகையுடனும் ரசனை மின்னும் விழிகளுடனும் அவளை வருடியவன், நல்லாதான் இருக்கு என தலையை ஆட்டிவிட்டு காரினுள் நுழைந்தான். உள்ளே பெரும் போரே நிகழ்ந்து கொண்டிருந்தது. உற்சவியிடம் சஜித்தின் பர்சையும் எடுத்து வர கூறியிருந்தாள் அஷிதா. அவளே சமத்தாக அதனை கொடுக்கும்படிதான் இருந்தது. அதற்குள் சஜித், கேடி என் பர்ஸை எடுத்துட்டு வாடி என்று அதிகாரமாக கூறியவன், அதுல ஏன் என்கேஜ்மெண்ட் ரிங் இருக்கு, அப்புறம் என் ஃபியான்சி என்கிட்ட கோச்சுப்பா என்று விட்டு அவளை ஓரக்கண்ணில் பார்த்தான். அவளோ அதற்கு பதில் கூறாமல் ஜோஷித்திடம் திரும்பி, ஏன் ஜோ, உன் உடன்பிறப்பு நிச்சயதார்த்த மோதிரத்தை கழட்டி பர்சுக்குள்ள வச்சிருக்கானே, இத கேட்க மாட்டியா என்று கோர்த்துவிட ஜோஷித் அவனை பார்வையால் ஊடுருவினான். அதில் தடுமாறிய சஜித், அது ஜோ விரல்ல அடிபட்டு இருந்துச்சு, அதான் கழட்டி வச்சிருந்தேன் என வேகமாக சமாளிக்க, ஸ்வரா பார்த்தா தப்பாகிடும் சஜி என அதட்டினான். அத இவதான் வச்சிருக்கா, ஏய் எங்கடி என் மோதிரம் என்று கடுப்புடன் கேட்க, அவனை இன்னும் அலைய விடும் பொருட்டு, அந்த பர்ஸ்ல காசுதான் இருந்துச்சு, மோதிரம் இருந்த மாதிரி தெரியலையே என அவனது இரத்த கொதிப்பை அதிகப்படுத்தியதில் அவன் திட்ட அவள் பதிலுக்கு பேச என்று கலவரமே நிகழ்ந்தது. மிகானாதான் ஒருமுறை ஜோஷித்தின் விரலில் அணிந்திருந்த மோதிரத்தையும் அவனையும் நிமிர்ந்து பார்த்துவிட்டு பின் ஜன்னல் வழியே விழிகளை திருப்பினாள். அவளது பார்வையை உணர்ந்தாலும் அவளை பாராமல் தன்னை அடக்கியவனுக்கு மூச்சு விடவே சிரமமாக இருந்தது. இது என்ன இப்பெண்ணின் அண்மை தன்மை சுயம் இழக்க வைக்கிறது என்று எரிச்சலும் கொண்டான். அவளை பற்றி அறியும் முன்னே அவளது இதழில் விழுந்த இதயம் இப்போது அவளை பற்றி முழுதாய் அறிந்த பின்பு இன்னுமாக உருக சொல்லி அடம் பிடிக்கிறது. எப்படி செய்வான் தன்னை நம்பி ஒரு பெண் தன்னை நிச்சயம் செய்து கல்யாண கனவுடன் காத்திருக்கையில்? குடும்பத்தின் பழக்க வழக்கங்களை தாண்டி பெற்றோரின் பேச்சுக்களை மீறி இன்னொரு பெண்ணை நினைத்தது கூட பாவம் அல்லவா என எண்ணிக்கொண்டே சென்றவன் சரட்டென நினைவுகளுக்கு அணை போட்டான். இந்த அளவிற்கா இவள் தனக்குள் புகுந்து விட்டாள் என திகைப்புடன் எண்ணியவனுக்கு செய்வதறியாத நிலை. இதனை ஸ்வரூப் அறிந்தால் மீண்டும் ஒரு பிரிவு நேரிடுமோ என அஞ்சியும் போனான். ஜோஷித்தின் முகபாவனைகளை பார்த்து கொண்டே வந்த சஜித்திற்கு அடிவயிறு கலங்கியது. ஸ்வரூப்பிடம் சொல்லிவிடுவானோ தான் மோதிரத்தை கழற்றியதில் கோபம் கொண்டுதான் முகத்தை இறுக்கமாக வைத்திருக்கிறானோ என அச்சம் எழ அவஸ்தையுடன் அமர்ந்திருந்தான். சகோதரர்களின் பயத்தை அறியாத ஸ்வரூப் அவதேஷ் தெளிந்த மனதுடன் காரை ஓட்டியபடி கண்ணாடி வழியே தெரிந்த பெண்ணவளின் பிம்பத்தையும் அவ்வப்பொழுது வருடி கொண்டான். கார் நேராக பரிமளாவின் வீட்டிற்கு சென்றது. பழைய கால அடுக்குமாடி கட்டிடம் அது. காரிலிருந்து இறங்கிய அறுவர் அணி அங்கு சென்று விசாரிக்க ஒரு முதியவர்தான் பேசினார். பரிமளா என் சம்சாரம்தான், நீங்க யாரு என கேட்டவர் தனது மூக்கு கண்ணாடியை சரி செய்ய உற்சவி தன்னை பற்றி கூறினாள். ஓ, அது நீதானா, உன்னை பத்தி பரிமளா சொல்லியிருக்கா, உள்ள வாங்க என தனது ஸ்டிக்கை பற்றியபடி வீட்டிற்குள் அழைத்தார். பரிமளா மேடம் இல்லையாங்க சார்
என கேட்டபடி உள்ளே வந்த உற்சவிக்கு ஐயோ என்றிருந்தது. பரிமளாவின் புகைப்படம் சுவரில் மாட்டப்பட்டு அதற்கு மாலையும் அணிவித்து மரியாதை செய்யப்பட்ட விதமே அவர் பூவுலகில் இல்லை என்பதை பறைசாற்ற சார் மேடம் என இழுத்தாள். முதியவரோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா அவளை பார்த்திருக்கலாம் என்றிட ஸ்வரூப் உச்சக்கட்ட எரிச்சலில் புல்ஷிட் என கையை இறுக்கி மூடினான். அதனை உணர்ந்து அவன் கையை பற்றி அமைதிப்படுத்திய உற்சவி, ஒரு முக்கியமான கேஸ்க்காக விவரம் கேட்க வந்தோம் சார், இப்படி ஒரு அசம்பாவிதத்தை எதிர்பார்க்கல என்றால் இழையோடிய வருத்தத்துடன். அவரும் கனத்த இதயத்துடன் தலையசைக்க ஜோஷித், வேஸ்ட் ஆஃப் டைம் ஆகிடுச்சு ஸ்வரா, ஜுனைல்கே போயிடலாம் என சலிப்புடன் கூறியதில் முதியவர் என்ன விஷயமா வந்தீங்க என விசாரித்தார். ஸ்வரூப் அவர்களை பற்றி கூறியதுமே முதியவரின் முகத்தில் வெளிச்சம் பிறந்தது. உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பல வருஷத்துக்கு முன்னாடி சித்தூர்ல தான் ஹாஸ்பிட்டல்ல கம்பவுண்டரா வேலை பார்த்துட்டு இருந்தேன். உங்க அப்பா எனக்கு ரொம்ப ஆதரவா இருந்தாருங்க ஐயா. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நான் ஒருத்தன் இவ்ளோ பெரிய ஆளுங்களை நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன் என ஒரு கணம் பதறியே போனவர் நாற்காலிகளை எடுத்து போட முயல, பரவாயில்ல இருக்கட்டும் ஐயா என தடுத்த சஜித், பரிமளா மேடம் ஜுனைல் சம்பந்தப்பட்ட எதையாவது உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்காங்களா என கேட்டான் வினவலாக. நிறைய சொல்லிருக்கா, ஆனா நீங்க எதை கேக்குறீங்கன்னு தெரியல என யோசித்தவர், அவளுக்கு டைரி எழுதுற பழக்கம் இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் அவளோட டைரியில சீர்திருத்த பள்ளிக்கு வந்த பசங்களோட பேர், அவங்களோட விவரத்தை எல்லாம் எழுதி வைப்பா. மேல பரணி மேல போட்டு வச்சிருக்கேன். உங்களுக்கு உதவியா இருக்குமான்னு பாக்குறீங்களா என கேட்டதும், தெய்வமே, முதல்ல அந்த பரணி எங்கன்னு காட்டுங்க என்று அஷிதா பெரிய கும்பிடாக போட்டாள். என் புள்ள வெளியில போயிருக்கான், அவன் வந்ததும் எடுக்க சொல்றேன், ஒரே தூசியா இருக்கும் என தயங்கிட, தேல் பாம்புன்னு இருந்தா கூட தூக்கி போட்டுட்டு தேடுவோம், அவசரம் புரியாம தூசியா இருக்கு பசியா இருக்குன்னுட்டு என விஹானா முணுமுணுத்தாள். ஸ்வரூப் இரு பெண்களையும் பார்வையால் அடக்கிவிட்டு, நாங்க பாத்துக்கிறோமியா, எங்க இருக்குன்னு சொல்லுங்க என்றதும் பரணியில் இருந்த பொருட்களை எடுத்து பரப்பினார். ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் இருந்தாங்கன்னு சொன்னீங்க, அப்புறம் ஏன் இவ்ளோ தூசி படிஞ்சு போயிருக்கு ஆராய்ச்சியுடன் சொரூப் வினவ, அவளுக்கு 5-6 வருஷமாவே பக்கவாதம் வந்துடுச்சியா, அப்பவே எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு, அவளால எழுதவும் முடியறதில்ல என்றதும் உற்சவி, எல்லாத்துக்கும் சந்தேகமா உனக்கு என முறைத்து விட்டு மீண்டும் தேடுதலை தொடர்ந்தாள். ஸ்வரூப், இங்க பாரு, 2011 டைரி, இந்த வருஷம்தான் பத்ரி வந்திருப்பான்னு நினைக்கிறேன் என டைரியை பிரட்டினாள். அதில் உற்சவி பற்றிய விவரங்களுடன் மற்றவர்கள் பற்றியும் இருந்தது. மேகனா வயது 16, ஆந்திரா, கஞ்சா கடத்தல், வழிப்பறி செய்தல். பத்ரி வயது 17, ஆந்திரா, கஞ்சா கடத்தல், வழிப்பறி செய்தல், கற்பழிப்பு. நிர்மல் வயது 17, ஆந்திரா, கஞ்சா கடத்தல், வழிப்பறி செய்தல் என நீண்டு கொண்டே செல்ல அதனை படித்தவர்களுக்கும் அதிர்ச்சி. என்னடா இது, எல்லாரும் ஆந்திரான்னு போட்டிருக்காங்க? சஜித் குழப்பத்துடன் கேட்க, ஆந்திரால தப்பு பண்ணவங்கள ஏண்டா சென்னையில இருக்கிற ஜுனைல்ல வைக்கணும் என ஜோஷித்தும் தாடையை தடவினான். உற்சவி, ஆனா அவங்க எல்லாருமே நல்லா தமிழ் பேசுவாங்களே என்றிட விஹானா, இவனுங்க கூட தான் நல்லா தமிழ் பேசுறானுங்க, அப்ப ஆந்திரா இல்லன்னு சொல்லிட முடியுமா டால்ஸ் என்க. இதனை கேட்ட முதியவர், அவ சில போட்டோ கலெக்ஷன்ஸ் கூட வச்சிருந்தா, உங்களுக்கு தேவைப்படுமா என கேட்டார். அஷிதா, நீங்க வச்சிருக்கிறது எல்லாமே தேவையான ஆணிதான் என்றதில் சஜித் அவள் கையை கிள்ளினான். கொஞ்ச நேரம் வாய மூடேண்டி என்று ஒரு பெரிய கோப்பு ஒன்றை எடுத்து தந்தவர், இதுல ஏகப்பட்ட போட்டோஸ் இருக்குங்கய்யா என கொடுத்தார். சொன்னது போன்றே மலை போல குவிந்திருந்தது புகைப்படங்கள். அடி ஆத்தாடி, இதுல தேடுறதுக்குள்ள நான் நாயா மாறிடுவேன் போலயே என உற்சவி அங்கலாய்க்க, இப்ப மட்டும் என்னவா என ஸ்வரூப் வாரியதில் அவனை கண்ணை சுருக்கி முறைத்தாள். புகைப்பட தேடுதலில் ஈடுபட்டவர்களுக்கு தலைவலியே வந்துவிட்டது. ஜோஷித் கண்ணை கசக்கி கொண்டு, எல்லா போட்டோவும் ரொம்ப பழசா இருக்கே ஸ்வரா, இதுல நம்ம தேடுறவங்க கிடைப்பானுங்களா என்றதில் அஷிதாவும், எனக்கு தூங்காம எல்லாமே 2 2 தெரியுது ஜோ என்றால் பரிதாபமாக.
இந்த வேலை முடிந்ததும் 2 மணி நேரமாவது தூங்க வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டவர்கள் ஒவ்வொரு புகைப்படமாக பார்த்தனர். விஷா எதையோ கண்டு கொண்ட பாவனையுடன் ஸ்வரூப் பரபரத்தான். இந்த குரூப் போட்டோல நீ இருக்கதன என்றிட அவளும் அதனை வாங்கி பார்த்துவிட்டு, என்னை எப்படி டைனோசர் கண்டுபிடிச்ச என ஆச்சரியப்பட்டாள். திருட்டு மொழி தனியா தெரியுது போல என்று சஜித் கேலி செய்ததில் நொடிந்து கொண்டவள், இதோ பாரு, இது பத்ரி, இது மேகனா என இருவரையும் அடையாளம் காட்டியவள், ஒரு தடவை இண்டிபெண்டன்ஸ் டேக்கு எடுத்த குரூப் போட்டோ, இது நிக்கி என அவன் புகைப்படத்தை நொடியில் நீர் தழும்பிய கண்களுடன் வருடியவளை தோளோடு அணைத்து லேசாய் தட்டி கொடுத்தான் ஸ்வரூப். அஷிதாவோ வேறொரு புகைப்படத்தில் மூழ்கி, டேய் சமுத்திரம் பாய்ஸ், உங்களுக்கு ட்விஸ்ட் வர்றது பத்தாதுன்னு எனக்கும் சேர்த்து ட்விஸ்ட் வருதுடா என பேந்த பேந்த விழிக்க, என்ன உளர்ற என்றான் ஜோஷித். அவளோ போட்டோவை விரித்து காட்டி, இது என் அப்பா ஷவி சொன்ன பத்ரியும் மேகனாவும் அவரு கூட நிக்கிறாங்க பாரு என்றதில் அனைவரின் முகத்திலும் அதிர்வு பரவியது. எங்க கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.